Welcome to Nursing Skill Channel. I am Kalayarasi, Master of Science in Community Health Nursing Department. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக், ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா மன அழுத்தம். ஸோ இன்றைக்கி வந்து மன அழுத்தன்றது வந்து இப்போது எல்லாருக்குமே வந்து வருது. ஏழையாக உள்ளவங்களுக்கும் மன அழுத்தம் இருக்குது, அதே மாதிரி பணக்காராக இருக்கிறவங்களுக்கும் வந்து மன அழுத்தம் வருது. ஸோ இதுக்கு வந்து பாகுபாடுகளே இல்லை. ஸோ எல்லாருமே வந்து மன அழுத்தத்தால் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த மன அழுத்தம் வந்து நம்ம எப்படி வந்து குறைக்கலாம்? ஸோ முக்கியமாக வந்து குறைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மன அழுத்தம் வந்து எதனால் வந்து வருது? முக்கியமான 3 காரணங்கள் இருக்குது மன அழுத்தம் வர்றதுக்கு. முதலாவது காரணம் வந்து உடல் ரீதியாக அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னால் அதனால அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் வருது. உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து நோய்கள் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. அதில் ஒரு முதல் காரணம். ஸோ இரண்டாவது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொழில் மூலம் அவங்களுக்கு வந்து நஷ்டம் வரும்போது, சரியான முறையில் வந்து தொழில் வந்து நடக்கலை, அது வந்து லாபத்தை வந்து கொடுக்கலன்னு சொன்னால் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் வருது. இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், பணக்காரரும் வந்து பாதிக்கப்படுறதுக்கான மூன்றாவது காரணம் உறவுகள். ஸோ உறவுகள் வந்து சரிவர அவங்களோட பேசலை, நடந்துக்கலை, உறவுகளால் வந்து வரக்கூடிய பிரச்சனைகளால் வந்து அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் வருது.